நம்முடைய ஆண்டவரும் இரட்சகரும் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்களுக்கு வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் ஸ்தோத்திரங்களையும் கூறிக்கொள்கிறேன். உன் கண்களை ஏறெடுத்து பார் என்கிற தலைப்பின் கீழே இந்த நாளிலே பவுல் அப்போஸ்தலன் எபேசு சபையாருக்காக தேவனை நோக்கி தன் கண்களை ஏறெடுத்து ஜெபித்த ஒரு ஜெபத்தை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். நேற்றைய தினம் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஊழியர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி நாம் பார்த்தோம். இன்றைக்கு தேவனுடைய ஊழியர்கள் தேவ சமூகத்திலே பிரவேசித்து தன்னுடைய சபையாருக்காக தன்னுடைய மக்களுக்காக ஜெபிக்கிற ஒரு ஜெப முறையை பைபிளிலிருந்து நாம் பார்க்கின்றோம். எபேசியர் நிருபத்திலே 2 ஜெபங்கள் காணப்படுகிறது. பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய சபையாருக்காக 2 தருணங்களிலே அவர் வேண்டுதல் பண்ணினதை குறித்து இந்த எபேசியர் நிருபத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. முதலாவது எபேசியர் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரை உள்ள பகுதியிலே காணப்படுகிறது. அந்த ஜெபத்தை தான் இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கின்றோம். இரண்டாவது பவுல் அப்போஸ்தலன் 3ஆம் அதிகாரம் எபேசியர் 3ஆம் அதிகாரத்திலே 14ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரையிலும் உள்ள பகுதியிலே இரண்டாவது ஒரு ஜெபத்தை தன்னுடைய சபையாருக்காக ஏறெடுக்கின்றார். இது ஊழியர்கள் ஆண்டவருடைய ராஜ்யத்தின் பணியை செய்யக்கூடிய தேவ மனிதர்கள் தேவ சமூகத்தில் பிரவேசித்து தேவனுடைய மக்களுக்காக ஜெபிக்கிற அந்த ஜெப ஒழுங்கை பற்றி இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாளிலே எபேசியர் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரை உள்ள அந்த வாக்கியங்களை நாம் தியானிக்க இருக்கின்றோம். இந்த வாக்கியங்களை நாம் படிக்கும் பொழுது பவுல் எபேசு சபைக்காக கர்த்தருடைய சமூகத்தில் பிரவேசித்து ஜெபிக்கிறார். பவுல் எபேசியர் குறித்து ஒரு சில விஷயங்களை கேள்விப்பட்டிருந்தார். அதை குறித்து தேவனுக்கு அவர் நன்றி சொல்லுகிறார். என்னவென்றால், அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் மேலே ஒரு அசைக்க முடியாத விசுவாசத்தை கொண்டிருந்தார்கள். எப்படிப்பட்ட எதிர்ப்பான சூழ்நிலைகள், எப்படிப்பட்ட நெருக்கடிகள், வேதனைகள், துன்பங்கள், குறைவுகள், பலவீனங்கள் வந்த பொழுதும் இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தை விட்டு விடாமல் உறுதியாய் இருந்தார்கள் என்று பவுல் கேள்விப்பட்டார். அதை குறித்து அவர் அறிந்தார். அங்கிருக்கின்றவர்கள் போய் பவுலிடத்துல இப்படி சொன்னார்கள், எவ்வளவோ நெருக்கங்கள் இந்த எபேசு சபையாருக்கு உண்டாச்சு, அப்படியும் இந்த மக்கள் விசுவாசத்திலே உறுதியாய் நிற்கிறார்கள் என்று சொன்னார்கள். இரண்டாவது, அந்த சபையாரை குறித்து அவருக்கு பவுலுக்கு சொல்லப்பட்ட செய்தி என்னவென்றால், அங்கு வரக்கூடிய பரிசுத்தவான்களுக்கு எளியவர்களுக்கு தாராளமாய் உதவி செய்கிறவர்களாய் இருந்தார்கள். ஏன்னா ஆண்டவருடைய பணியை செய்வதற்கு தேசாந்திரியாய் தெரியக்கூடிய அநேக பரிசுத்தவான்கள் ஊழியர்கள் அந்தந்த பட்டணங்களில் சென்று கிராமங்களில் சென்று சுவிசேஷங்களை அறிவித்து அங்கிருக்கிற சபைகளோடு இணைந்திருந்து ஊழியங்களை செய்துவிட்டு போவார்கள். அப்படி அவர்கள் போகும் பொழுது அந்த ஊழியர்களுக்கு அந்த சபையில் இருக்கிற மக்கள் தாராளமான உதவிகளை அவர்கள் தங்குவதற்கும் அவர்களுக்கு உணவுகளுக்கும் அவர்களுக்கு உடைக்கும் மற்றும் அவர்களுக்கு தேவையான எல்லா வழி பிரயாணத்துக்கான செலவுகளையும் எல்லாம் கொடுத்து அனுப்புவது இது ஒரு வழக்கம். ஆதி சபைகளிலே இருந்த ஒரு வழக்கம். அதை இந்த எபேசு சபையாரும் பின்பற்றினார்கள். மட்டுமல்ல, சபையிலிருந்த வயது முதிர்ந்த பரிசுத்தவான்களுக்கு பல விதங்களிலே ஒத்தாசையாக இவர்கள் இருந்திருக்கிறார்கள். இந்த அன்பையும் குறித்து பவுல் கேள்விப்பட்டு அவர் சொல்லுகிறார், இடைவிடாமல் உங்களுக்காக நான் ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன், என் ஆண்டவரிடத்துல நன்றி சொல்லுகிறேன். தேவரீர் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு விசுவாச குடும்பங்களை தந்திருக்கிறீங்களே என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறார். மட்டுமல்ல, தன்னுடைய ஜபங்களிலெல்லாம் எப்பொழுதெல்லாம் பவுல் ஜபிக்க உட்காருகிறாரோ அப்பொழுதெல்லாம் இந்த எபேசு சபையாரை குறித்து நினைவு கூர்ந்து ஜபிப்பது வழக்கமாயிருக்கிறது. அப்படி அவர் ஜபிக்கும் பொழுது 2 காரியங்கள் இந்த எபேசு சபையாருக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லி பவுல் ஆண்டவரிடத்துல தன் கண்களை ஏறெடுத்து ஜபிக்கிறார்.
ஜெபிக்கிறார். ஒன்று, ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை தேவன் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று வேண்டுதல் செய்கிறார். ஏனென்னா வரக்கூடிய நெருக்கடியான சூழ்நிலைகளில், போராட்டமான சூழ்நிலைகளில் ஞானத்தையும் தெளிவையும் கொடுக்கிற ஆவி அவர்களுக்குள்ள இல்லாவிட்டால் எந்த இடத்திலும் நிலைத்து நிற்க முடியாது, விசுவாசத்துல நிலைத்து நிற்க முடியாது, அன்புக்குரிய காரியங்களை தொடர்ந்து செய்ய முடியாது. குறைவுகள் வரும், நெருக்கடிகள் வரும். இவைகள் மத்தியிலே விசுவாசத்தையும் அன்பையும் தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும் என்றால் இந்த ஞானத்தையும் தெளிவையும் கொடுக்கிற ஆவியானவர் அவர்களுக்குள்ளே இருக்க வேண்டும். எப்பொழுது ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுகிறானோ அப்பொழுதே பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள்ளே வருகிறார். ஆனாலும் கூட இந்த பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள்ளே இருந்து ஆழமாய் அவனுக்குள்ளே வேலை செய்ய வேண்டும். அப்படி பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ளே இருந்து வேலை செய்ய வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்கிற மனிதனாய் இருக்க வேண்டும். அவருடைய சத்தத்தை கேட்கிறவனாய் இருக்க வேண்டும். அவருடைய ஆலோசனைகளுக்கு செவி சாய்க்கிறவனாய் இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் காண்பிக்கின்ற வழிமுறைகளை அவன் பின்பற்றுகிறவனாய் இருக்க வேண்டும். அதற்கு அப்படிப்பட்ட மனிதனுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் செம்மையாய் கிரியை செய்ய முடியும். வரங்களையும் கனிகளையும் அவனுக்குள்ளே உற்பத்தி பண்ண முடியும். பல வரங்களை கொடுத்து அவனை மேலும் மேலும் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி அடைய செய்ய முடியும். இந்த ஞானம், இந்த தெளிந்த புத்தி, இவைகள் இக்கட்டான நேரங்களிலே பயனுள்ள ஒரு பெரிய வரமாய் இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு கிப்டாக இருக்கிறது, பரிசாக இருக்கிறது. அதை இந்த எபேச சபையார் பெற்றுக்கொள்ள வேண்டும். பவுல் அதை பெற்று கொண்டிருந்ததுனாலதான் எல்லா இடங்களிலும் எந்த அறிவையும் தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கக்கூடிய அந்த ஞானமுடையவராய் இருந்தார். மட்டுமல்ல, தனக்கு முன்னாடி இருக்கிற மக்கள் கூட்டத்திலே இருதயத்திலே என்ன நினைக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய அந்த உணர்வும் பவுலுக்குள்ளே இருந்துச்சு. அதை இந்த சபையார் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேண்டுதல் செய்கிறார். இரண்டாவது காரியம், அவர்களுக்கு என்ன வேண்டும் என்று இந்த பவுல் வேண்டுதல் செய்கிறார் என்றால் 19ஆம் வசனத்தில் இருக்கு, தேவரீர் இவர்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை நீர் கொடுக்க வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று கேட்கிறார். இந்த பிரகாசம் உள்ள மனக்கண்கள் இவர்களுக்கு இருந்தால்தான் வழி விலகி போக மாட்டார்கள், வழி இடறி போக மாட்டார்கள், தேவையில்லாத விஷயங்களில் மூக்க நுழைச்சு தலையிட்டு சீர்கட்டு போக மாட்டார்கள். மிகவும் சாத்தானுடைய கண்ணிகளில் அகப்படாமல் இருப்பதற்கு இந்த பிரகாசம் உள்ள மனக்கண்கள் வேணும். இது ஒளியில் உள்ள பரிசுத்தவான்கள் இருக்கிறார்களே, பரலோக ராஜ்யத்தின் வெளிச்சத்தோடு உள்ள தொடர்பு. ஒவ்வொருவருடைய மனசாட்சியும் தெளிந்த புத்தி உள்ளதாக இருக்க வேண்டும். மனசாட்சியில அழுக்கு, அசிங்கம், கசப்பு, வெறுப்பு போன்றவைகள் மனசாட்சியில இருந்தால் அது குருட்டு நம்பிக்கையை உருவாக்குறது, குருட்டு விசுவாசத்தை உருவாக்குறது மாதிரி இருக்கும். அது மாய்மாலத்தை ஏற்படுத்துகிறது மாதிரி இருக்கும். ஆனால் தெளிந்த ஆவி ஆண்டவர், அந்த மனசாட்சி எவ்வளவு தூய்மையாக்கப்படுகிறதோ அவ்வளவாக அவனுடைய வாழ்க்கை பிரகாசமாயிருக்கு. அதான் பிரகாசம் உள்ள மனக்கண்கள். மனசாட்சியிலே தெளிவு உடையவர்கள், மனசாட்சி புதுப்பிக்கப்பட்டவர்கள், மனசாட்சியிலே சுத்தம் உள்ளவர்கள், மனசாட்சியிலே அழுக்கு பாவமான கரைகளை கொண்டிராதவர்கள், மனசாட்சியிலே அழுக்குகள் தேங்காதபடிக்கு அன்றாடம் கர்த்தருடைய சமூகத்தில் போய் முறையிட்டு ஜெபிக்கிற மனிதர்களாய் இவர்கள் இருக்க வேண்டும். எதற்காக வேண்டும் என்றால் அவர் ஒரு 3 காரியத்தை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்றால், அவர்களுக்குள்ள தேவன் எபேசு மக்களை அழைத்த போது எதற்காக அழைத்தார்? அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்திருந்தார். ஆபிரகாமை தேவன் அழைத்த பொழுது கானான் என்ற ஒரு நம்பிக்கை அவர்களுக்குள்ள ஊற்றினார். அதை வச்சுதான் ஆபிரகாம் ஓடினார். அதே மாதிரி எபேசு சபையார தேவன் அழைத்திருக்கிறாரு, சபைக்குள்ள வைத்திருக்கிறாரு. இவர்கள் ராஜ்யத்தை குறித்த ஒரு நம்பிக்கை உடையவர்களாய் இவர்களுக்குள்ளே இருப்பதற்கு, அந்த ராஜ்யத்தின் பார்வையை தங்களுக்குள்ளே கொண்டிருப்பதற்கு இந்த பிரகாசம் உள்ள மனக்கண்கள் வேண்டும். ஏனென்றால் இந்த பிரகாசம் உள்ள மனக்கண்கள் அந்த பரலோகத்தோட தொடர்புடையதா இருக்கிறது. இரண்டாவது என்ன சொல்றாருன்னா, எதற்காக இந்த பிரகாசம் உள்ள மனக்கண்கள் வேண்டும் என்றால், ஒளியில் உள்ள பரிசுத்தவான்கள் தேவசாயலை பெற்றிருக்கிறார்கள், அவர்களோடு இவர்களுக்கும் ஒரு சுதந்திர வீதம் வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை இவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நாங்களும் ஒரு நாள் அந்த ஒளியில் இருக்கிற பரிசுத்தவான்களை போல தேவசாயல் உடையவர்களாய் சென்று அவரோடு சேர்வோம் என்கிற அந்த அறிவு உடையவர்களாய் இவர்கள் இருக்க
வேண்டும், அந்த பார்வை உடையவர்களாய் இவர்கள் இருக்க வேண்டும் என்று இந்த பிரகாசம் உள்ள மனக்கண்கள் வேண்டும் என்று சொல்லுகிறார். கடைசியாக அவர் என்ன சொல்லுகிறாருன்னா, இந்த பூமியில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்த பொழுது அவரை இஸ்ராயேல் மக்கள் கொன்றார்கள், அவரை அடக்கம் பண்ணினார்கள், கல்லறையிலே வைத்தார்கள். தேவனோ தம்முடைய வல்லமையை அனுப்பி அவரை மரணத்திலிருந்து உயிரோடு எழுப்பி பரலோகத்துக்கு அவரை கொண்டு போயிருக்கிறார். அதே மாதிரி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் ஒரு நாள் இந்த பூமியிலே மரித்து இந்த மண்ணிலே அடக்கம் பண்ணப்பட்ட போனாலும் தேவனுடைய வல்லமை அவர்களுக்குள்ளே கடந்து வந்து அவர்களை உயிரோடு எழுப்பி மறுரூபம் அடைய செய்து, அவர்கள் ஏற்கனவே அறிந்திருக்கிறார்களே அந்த ராஜ்யம், ஏற்கனவே அவர்கள் ஒரு தெய்வ சாயலை அடைவோம், மொழியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரம் கிடைக்கும் என்று நம்பியிருந்தார்களே, அந்த இடத்திலே இவர்கள் கொண்டு போய் சேர்க்கப்படும்படியாக அந்த தெய்வீக வல்லமை இவர்களுக்குள்ளே விளங்க வேண்டும் என்று பவுல் வேண்டுதல் செய்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையில உங்களுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்வது, நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்வதற்காகத்தான். இந்த பூமியிலே நீங்கள் ஐஸ்வர்யங்களையும், இந்த பூமியிலே நீங்கள் எவ்வளவு படிப்பையும் மேன்மைகளையும் அந்தஸ்துகளையும் பெற்றுக்கொள்வது எங்களுக்கு முக்கியமாய் இருக்காது. ஏனென்றால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டு இந்த பூமியோடு நீங்கள் மக்கி போவதற்காக அல்ல, பரலோக ராஜ்யத்தில் சென்று என்றென்று யுகாயுகமாய் ஆண்டவரோடு இணைந்து நீங்கள் வாழ்வதற்கு உங்களை தயார்படுத்துகிற பணியை தான் ஆண்டவர் எங்கிட்ட கொடுத்திருக்கிறார். ஆகையினால நாம் இந்த பூமியிலே வாழும் பொழுது ஆவிக்குரிய வாழ்க்கையில எவ்வளவு நாம் உண்மை உள்ளவர்களாய் வாழ்வதற்கு நம்மை ஒப்பு கொடுக்கிறோமோ அவ்வளவாய் இந்த பூமியிலே வாழுகிற வாழ்க்கை எவ்வளவு காலம் இருக்கிறதோ அவ்வளவு காலமும் ஆசீர்வாதமாய் இருக்கும். பேசுமென்று நல்லா இருந்தாதான் கட்டடம் நிற்கும். ஆவிக்குரிய வாழ்க்கை அடித்தளமாக ஆழமாய் வேரூன்றி இருந்தால்தான் இந்த பூமி வாழ்க்கை நமக்கு நிற்கும். ஆகையினாலே உங்களுக்கும் தேவன் அந்த பிரகாசம் உள்ள மனக்கண்களை தந்து பரலோக ராஜ்யத்தின் அந்த காரியத்தை காணும்படியாய் உதவி செய்ய வேண்டும் என்று வேண்டுகிறோம். மட்டுமல்ல, ஞானத்தையும் தெளிவையும் கொடுக்கிற ஆவிய தேவரீர் உங்களுக்கு தந்து உங்களையும் இந்த பூமியில வரக்கூடிய நெருக்கடிகளில போராட்டங்களில நீங்கள் நிலைத்து நிற்கும்படியாகவும் நாங்கள் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த காலையில உண்மை நாங்கள் சோத்திரிக்கிறோம். ஆண்டவரே சோத்திரம், உம்முடைய மக்கள் ஆண்டவரே ஞானத்தையும் தெளிவையும் கொடுக்கிற பரிசுத்தாவியை உடையவர்களாய் இருக்கவும், பிரகாசமுள்ள மனக்கண்களை உடையவர்களாய் இருக்கவும், கர்த்தரை நோக்கி எப்பொழுதும் ஏறிட்டு ஜெபிக்கிற நல்ல பண்புள்ள மக்களாக இவர்கள் இருக்கவும், ஜெபத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிற மக்களாய் இருக்கவும் தேவரீர் நீங்கள் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். நீர் அப்படியே செய்வதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் இரக்கம் நிறைந்த பரமபிதாவே, ஆமென். God bless you.